குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி, மலையாளம் என எந்த மொழி படங்களாக இருந்தாலும் ரிலீஸ் ஆன முதல் நாளே இணையத்தில் வெளியாகின்றன. இதனால் பலர் தியேட்டருக்கு செல்லாமல் இணையத்தில் பார்த்து விடுகின்றனர். கோடிகளில் பணம் எடுக்கும் தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டம் ஏற்படுகிறது. இதனை தடுக்க திரைத்துறையினர் போராடி வருகின்றனர். இப்படி புதிய படங்களை இணையத்தில் கசிய விடுவதில் பிரபலமாக உள்ள இணையதளம்தான் தமிழ் ராக்கர்ஸ். அவர்களுக்கு எதிராக பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இருப்பினும் புதிய புதிய வழிகளில் தமிழ் ராக்கர்ஸ் இணையதளம் செயல்பட்டு வருகிறது. நடிகர் பிருத்திவிராஜ் நடித்த குருவாயூர் அம்பல நடையில் என்ற மலையாள திரைப்படம் கடந்த மே மாதம் வெளியானது. படம் வெளியான முதல் நாளே தமிழ் ராக்கர்ஸ் இணையத்தில் கசியவிட்டது. அதிர்ச்சியடைந்த இப்படத்தின் தயாரிப்பாளர் சுப்ரியா மேனன் கொச்சி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் தனுஷின் ராயின் திரைப்படத்தை கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள ஏரியஸ் தியேட்டரில் ஒரு நபர் செல்போனில் பதிவு செய்து கொண்டிருந்தார். தகவலின் பேரில் கொச்சி சைபர் கிரைம் போலீஸ் விரைந்து சென்று தியேட்டரில் இருந்த நபரை கைது செய்தனர். போலீசார் விசாரணையில் அவர் மதுரையைச் சேர்ந்த ஜெஃப் ஸ்டீஃபன்ராஜ் என்றும் தமிழ் ராக்கர்ஸின் முக்கிய அட்மின்களில் ஒருவர் என்றும் தெரியவந்தது. இணையத்தில் படங்களை முதல் நாளிலேயே பதிவேற்றம் செய்ய 5000 ரூபாய் கமிஷனாக ஸ்டீஃபன்ராஜ் பெற்றிருக்கிறார். கடந்த 1.5 ஆண்டுகளாக சிறிய அளவிலான கேமராவை மொபைல் வைத்து முழு படத்தையும் ரெக்கார்டு செய்தது தெரியவந்தது. தமிழ் ராக்கர்ஸ் தளம் மட்டுமின்றி டெலிகிராம் செயலியிலும் ஸ்டீஃபன்ராஜ் படங்களை வெளியிட்டு வந்துள்ளார். ஸ்டீஃபன்ராஜை போலீசார் 5 நாட்கள் காவலில் எடுத்து அவரது 12 பேர் குழுவை பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.